புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவு பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நடவட்டுமாக. ஆமீன். பேரன்புக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நேரடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 8ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தலைப்பு விடாமுயற்சி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 53வது சூராவின் 39வது ஆயத்தில் சொல்வார், வஅன் லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ. ஒரு மனிதனுக்கு அவன் முயற்சிப்பதுதான் கிடைக்கும். சும்மா உட்கார்ந்துட்டு அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் அப்படின்னா தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்காதுமாங்க. அதற்குண்டான முயற்சி செய்யணும். முயற்சி செய்தாலும் கிடைக்கிறதும் கிடைக்காததும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். முயற்சி செஞ்சா கண்டிப்பா கிடைக்கும் அப்படி இல்லை. முயற்சி செஞ்சாலும் கிடைத்தாலும் உண்டு. நல்லாதான் படிச்சுட்டு போயிருப்பாரு ஒரு பையன், எல்லாம் படிச்சிருப்பான். பாவம், ஏதாவது சென்டர் தானே, பரவாயில்ல போனா போது, ஃபர்ஸ்டும் லாஸ்ட்லயும் எப்படியாவது 4 கேள்வி வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு முன்னாடி பின்னாடிலாம் படிச்சிருப்பான். ஒரு 5 பக்கத்தை விட்டுட்டு போயிருப்பான். பார்த்தா 3 கேள்வி 5 பக்கத்துக்குள்ளதான் இருக்கும். இவனுடைய முயற்சி செஞ்சா கிடைச்சிருமா? சொல்ல முடியாது. கிடைக்கவும் செய்யலாம். ஆனா முயற்சியே செய்யாம இருந்தா 90% கிடைக்காது. 10% அல்லாஹ் நாடினால் கிடைக்கலாம். சில பேர் சும்மாவே உட்கார்ந்துருப்பாங்க, எங்க இருந்தா வருதுன்னு தெரியும், அது பாட்டுல சந்தோஷமா வாழ்க்கை ஓடிக்கிட்டே தான் இருக்கு. என்னடா நம்ம உழுந்து சம்பாதிக்கிறோம், நம்மெல்லாம் இப்படியே தான் இருக்கோம், ஆனா எங்கேயும் போற மாதிரியே தெரியல, வெளியில போற மாதிரியே தெரியல, சும்மாவே தான் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா திடீர்னு பார்த்தா புது பைக் வாங்குறான், புது கார் வாங்குறான், புது வீடு வாங்குறான். என்னதான் செய்யறான்னு தெரியலையே, உட்கார்ந்த இடத்துலயே கொட்டுது, எப்படிதான் வருதோ தெரியலையே. ஜக்காத்து கொடுக்கிறவங்க, தான தர்மங்கள் செய்யறவங்க, அவங்கள விட சும்மாவே இருந்து ஒண்ணுமே செய்யாம கையேந்தி பிழைக்கிறவங்க, தைரியமா வாய் விட்டு இவங்கள்ட்ட யாரையும் விடுறதில்லை. என்ன போன வருஷம் கொடுத்தீங்க, இந்த வருஷம் சும்மா இருக்கீங்க, அப்படியே சும்மாலாம் கேட்க மாட்டாங்க. அந்த கேட்கிறதே எப்படி இருக்கும்னா, அந்த தோரணே எப்படி இருக்கும்னா, நம்ம ஏதோ பெரிய பாவம் செஞ்சுட்ட மாதிரி நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க. போன வருஷம் கொடுத்தீங்க, ஆமா போன வருஷம் கொடுத்தா, இந்த வருஷம் சும்மா இருக்கீங்க, தரல, இன்னும் தரல. அந்த அளவுக்கு தைரியமா கேட்கறது நல்லா தான் இருக்கும். இருக்கிற இடத்துல கிடைக்கும், சிலது அல்லாஹ் நாடினா கிடைக்கும். ஆனா அதிகபட்சம் என்ன நடக்கும்ன்றது அல்லாஹ் சொல்றான், வஅன் லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ. மனிதனை பொறுத்தவரை அவன் எதற்கு முயற்சி செய்கிறானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். முயற்சி செய்யாம சும்மா உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு கிடைக்கணும், எனக்கு வரணும் அப்படின்னா அது 90% கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் முஃமினுல் கவிய்யு, உறுதியான மனிதன் அப்படின்னா முயற்சி செய்கிற மனிதன், கைருன் வ அஹப்ப இலல்லாஹி மினல் முஃமினில் லஈஃப். முயற்சி செய்யாமல் இருப்பவனை விட, பலகீனமான முஃமினை விட, வெறும் ஈமான் மட்டும்தான் இருக்கு, அவன்கிட்ட வேற எதுவும் வேலைகளை செய்ய மாட்டேங்கிறான், எந்த முயற்சியும் இல்லை, அவன்கிட்ட எந்த எய்மும் கிடையாது, அந்த எய்மு முன்னோக்கி நம்ம போகணும்ன்ற எதுவுமே கிடையாது, சும்மா சாப்பிட்டமா தூங்கணுமா இப்படியே இருக்கிறான். இவனை விட முயற்சி செய்கிற கவியான உறுதியான முஃமினைத்தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானவன், அவன் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவன் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நம்முடைய பிறப்பின் துவக்கத்தில் இருந்தே முயற்சியினாலதான் எதுவும் கிடைக்கும்.
வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களை உங்கள் தாயினுடைய வயிற்றிலிருந்து ஒன்றும் தெரியாதவர்களாகவே வெளியாக்கினான். பிறக்கும் போது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. எதுவுமே தெரியாது உங்களுக்கு. ஆனா மற்றவைகள்லாம் பாருங்களேன், மீனுக்கு நீந்த கத்து கொடுக்கணுமான்னு கேட்பாங்க. மீன் இருக்கு, மீன் குட்டி போடுது, குட்டி போட உடனே மீன் குஞ்சுகள் தொட்டிக்குள்ள, அதுக்கு யாராவது போய் ஸ்விம்மிங் கத்து கொடுத்து வர்றாங்க? முன்னாடியே ஸ்விம்மிங் கத்துக்கிட்டா வருது. மீன் குஞ்சு வெளியில வந்த உடனே அது வாட்டுல நீந்த ஆரம்பிச்சிருது. உள்ளுக்குள்ள தண்ணிக்குள்ளே கிடக்குது, மூச்சு முட்டி செத்து போறது இல்ல. நம்மளை கொண்டு போய் தொட்டிக்குள்ள இறக்கி விட்டா திணறடிச்சுட்டு வெளியில வந்துடுறோம். நீச்ச தெரியல அப்படின்னு ஒரு முங்கக்கூடிய இடம் அப்படின்னா நம்மளால கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்க முடியல. ஆனா அந்த குஞ்சு, மீன் குஞ்சு ரொம்ப குட்டி, இப்பதான் பிறக்குது. பிறந்த அடுத்த செகண்ட் நீந்துது, ஸ்விம்மிங் பண்ணுது, தானால ஸ்விம்மிங் பண்ணுது. அது ஒரு அறிவோட பிறக்குதுல்ல, ஸ்விம்மிங் அறிவோட பிறகுது. ஆனா அல்லாவே சொல்றான், நீ ஒண்ணும் தெரியாம தான் பிறந்த. வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. கொஞ்சம் கூட தெரியாது உனக்குங்கிறான். அறிவே இல்லாம பிறந்தோம். அறிவே இல்லாம பிறந்து மற்றவைகளை பொறுத்தவரை, மற்ற உயிரினங்களை பொறுத்தவரை எந்த அறிவோடு பிறக்குமோ அந்த அறிவோடு செத்து போயிடும். எக்ஸ்ட்ரா கத்துக்காது. ஆனா நமக்கு மட்டும் அல்லாஹ் தந்திருக்கிற பெரிய கிஃப்ட் என்னன்னா, நம்முடைய முயற்சிக்கு தகுந்த கல்வி கிடைக்கும். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நம் முயற்சிக்கு தகுந்த கல்வி கிடைக்கும். அப்படிதான், அவ்வளவுதானே கிடைக்கும். முயற்சி செய்யாம கல்வி கிடைக்குமா? காலேஜே போக மாட்டேன், படிக்கவே மாட்டேன், ஆனா நான் டாக்டர் ஆயிடணும் அப்படின்னு முடியுமா? நான் படிக்கவே மாட்டேன் ஆனா நான் பாஸ் ஆயிடணும்னு முடியுமா? யார் யார் எந்த துறையில முயற்சி செய்யறாங்களோ அந்த துறையில சாதிக்கிறாங்க. யார் யார் எந்த துறையில இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எதுல முயற்சி பண்றாங்களோ, அதனுடைய முயற்சியை தொடர்றாங்களோ, அதுல சில ஏற்றத்தாழ்வுகள் வரலாம், ஃபெயில் ஆகலாம், மார்க் குறையலாம், என்னெல்லாமோ நடக்கும் வாழ்க்கையில. ஆனா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல தொடர்ந்து முயற்சி பண்ணி அதுல ஒரு நாள் சாதிக்கிறான். ஒருத்தனுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்டே கிடையாது, முழுக்க முழுக்க வியாபாரம் தான், அத்தா கடையில நிக்கணும்னு ஆசைப்படுவான், அது கூட வேலை செய்யணும்னு ஆசைப்பட மாட்டான். கல்லால உட்காரணும், பணத்தை எண்ணணும், இதுதான் அவனுடைய இன்ட்ரெஸ்ட்னா கடைசி வரைக்கும் தொழிலையும் கத்துக்க மாட்டான், படிக்கவும் மாட்டான். அவனுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், கல்லால உட்கார்ந்து கணக்கு பார்க்க தெரியும், அவ்வளவுதான். அதை தவிர்த்து அவனால வியாபாரத்துக்குண்டான நெளிவு சுழிவுகளையும் கத்துக்கொள்ள முடியாது, அவன் படிப்பு ரீதியாக முன்னேறவும் முடியாது. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ஒண்ணும் தெரியாம பிறந்த நமக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா அறிவு வளர்ந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு புது விஷயத்தை கற்றுக்கொள்ள 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 ஏற்கனவே நம்ம இது விஷயத்தில் அறிவிலியா இருந்திருக்கிறோம், தெரியாம இருந்திருக்கிறோம். இந்த விஷயம் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு, இப்ப கிடைச்சு எவ்வளவு அப்படித்தானே? மூத்தா போற வரைக்கும் கத்துக்கிட்டே தானே இருக்கிறோம். மூத்தா போற வரைக்கும் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளோ பேர பிள்ளைங்களோ அவனுக்கு தெரிகிற விஷயம் தாத்தாவுக்கோ அத்தாவுக்கோ தெரியறது இல்லை. நாம இன்னும் வயசாக 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 ஒரு கட்டத்துல அந்த பிள்ளைங்களுக்கு எது புதுசா இருக்கோ அது நமக்கு சுத்தமா தெரியாததாவே ஆயிடும். அதை பத்திய அறிவே நமக்கு இருக்காது. அப்படின்னா என்னன்னு கூட நம்மளால யோசிக்க முடியாது. அப்ப ஒரு மனிதனுக்குண்டான எதில் அவனால் சாதிக்க முடிகிறது, எதில் அதனால சிறந்து விளங்க முடியும் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஒரு மனிதன் எந்த இன்ட்ரெஸ்ட்ல தொடர்ந்து முயற்சி பண்றானோ அந்த முயற்சியில அவனால் சாதிக்க முடியும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விடாமுயற்சிக்கும் நமக்கு பெரும் முன்மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இல்லையா? 40 ஆண்டு காலங்கள் தலைக்கு மேல தூக்கு வச்சு கொண்டாடின ஒரு கூட்டம். சத்தியத்தை சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் வந்த போது அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புறந்தள்ள ஆரம்பிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தொடர் தோல்விகள். எங்கெல்லாம் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை சொல்றாங்களோ அங்கெல்லாம் எதிர்ப்பு கிளம்பிச்சு. வெறும் வாய் எதிர்ப்பா இருந்தா பரவாயில்ல, அது அடி விழுந்தது, தாய்ஃப்ல சிரமப்பட்டாங்க, எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஒரு கட்டத்துல பிறந்த ஊரை விட்டு
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய அவசியமும் ஏற்பட்டுச்சு. அல்லாஹ் சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தும் செஞ்சாங்க. இவ்வளவு நடந்தும் கூட 13 வருஷம் சும்மா கிடையாது, 13 ஆண்டு காலங்கள் மக்காவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர் முயற்சியில ஈடுபடுறாங்க. என்ன முயற்சி? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கற இந்த கலிமாவை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துடணும், எல்லாத்தையும் எப்படியாவது புரிய வச்சிடணும், உண்மையான அல்லாஹ், உண்மையான இறைவன், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தான் என்பதை விளங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 13 வருஷ காலங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய விடாமுயற்சி, தொடர் முயற்சி. அந்த முயற்சியினுடைய ஒரு கட்டமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தோல்விகளை சந்திக்கிறாங்க. ஒரு கட்டமா ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய அவசியமும் ஏற்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தார். மதீனாவுக்கு வந்த பிறகும் அந்த முயற்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைவிடல. தொடர்ந்து மாற்று மதத்தவர்களுக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளாத யூத நசராணிகளுக்கு தொடர்ந்து தன்னுடைய பணியை, தாவாவை, தன்னுடைய அழைப்பு பணியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தாங்க. எந்தெந்த விதத்திலெல்லாம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செஞ்சாங்க. நேர்ல சந்திக்கும் போது நேர்ல சொல்லுவாங்க, நேர்ல சந்திக்க வாய்ப்பு இல்லாத போது பல அரசர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லெட்டர் மூலமாக, கடிதம் மூலமாக இந்த மார்க்கம் இவ்வளவு உன்னதமானது, இதுதான் சத்தியமானது என்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்துல மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்வாங்கவே இல்லை, கொஞ்சம் கூட பின்னடைவு ஏற்படல, தொடர் முயற்சியில ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த தொடர் முயற்சியினுடைய பலன்தான் இன்னைக்கு கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் 1400 ஆண்டுகளை கடைந்து சுமார் 1500 ஆண்டுகளை தொடர்பிருக்கிற இந்த மார்க்கம், இந்த இஸ்லாம் இன்னைக்கு வரைக்கும் நம்மளிடத்தில் வந்து சேர்ற வரைக்கும் உண்டான காரணம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 23 ஆண்டு கால விடாமுயற்சி, தொடர் முயற்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு வரும்போது, ஆனா இந்த முயற்சி இருக்கே, இது கெட்டதுல முயற்சி பண்ணா கெட்டதும் கிடைக்கும். நம்ம நல்லதையா பேசிட்டு இருக்கோம், இதே ஒருத்தன் கெட்டதுக்காக தொடர் முயற்சியில ஈடுபட்ட கெட்டதும் அவனுக்கு சாத்தியமாகத்தான் செய்யும், சாத்தியமாகாம இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால இருந்து மதீனாவுக்கு போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காணோம், வீட்டுல இல்ல. அலி ரலியல்லாஹு அன்ஹு படுக்க போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் கிளம்பிட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். அப்போ யூத நஸ்ரானிகள் எல்லாம் தேடுறாங்க, மக்கத்து முஷ்ரிக்கள் எல்லாம் தேடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காணோம். அப்போ ஒரு அறிவிப்பு செய்யறாங்க, பிரைஸ். யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புடிச்சு கொண்டு வர்றாங்களோ, முஹம்மதை யார் கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு செந்நிற ஒட்டகைகள் கிடைக்கும். அதுதான் அன்னைக்கு விலை மதிக்க முடியாத பொருளாதாரம்னா அன்னைக்கு அதுதான். இன்னைக்கு தங்கம் இருக்கிற மாதிரி 1 கிலோ தங்கம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? 1 கிலோ தங்கம் கிடைக்கும்னு சொல்ற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யார் புடிச்சிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு செந்நிற ஒட்டகைகள் கிடைக்கும் என்கிற அறிவிப்பு கிடைச்சது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகையில தங்கி இருந்தாங்க. அதுக்கு பிறகு குகையில இருந்து வெளிவந்து மதீனாவுக்காக பிரயாணப்பட்டாங்க. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் மதீனாவுக்கு போறத சுராக்கா என்பவன் பார்த்துட்டான். சுராக்கா பார்த்த உடனே அவனுக்கு எப்படியாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புடிச்சு கொடுத்தோம்னு விடக்கூடாது, புடிச்சு கொடுத்தா நமக்கு பிரைஸ் கிடைக்க போகுது அப்படின்ற எண்ணத்துல சுராக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் அபூபக்கர் நாயகத்தையும் பின்தொடர்றான். ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவன் நெருங்கிட்டான். இன்னும் கொஞ்சத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லையும் அபூபக்கரையும் பிடிச்சிருவான், பிடிச்சு கொண்டு ஒப்படைச்சிடலாம், அந்த அளவுக்கு நெருங்கிடுவான். நெருங்கின உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமிக்கு கட்டளை இடுவாங்க, பூமியை நீ சுராக்காவை இழுத்துக்க அப்படின்னு சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே பூமி 2ஆக பிளந்து சுராக்கா வந்த அந்த ஒட்டகத்தினுடைய கால்கள் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகும், பூமிக்குள்ள உள்வாங்கப்படுவான், சொருகப்படுவான். கட்டுக்கதை கிடையாது, புகாரி முஸ்லிம் ஹதீஸ்ல இருக்கக்கூடிய கதை விஷயம், உண்மை நிகழ்வு. கொஞ்சம் கொஞ்சமா அவன் உள்வாங்கப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்கிட்டே இருப்பாங்க. அப்ப ஒரு கட்டத்துல இவன் ஆஹா நம்ம தப்பிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது, யா முஹம்மது யா முஹம்மது யா முஹம்மது, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் இனி உங்களை பின்தொடர மாட்டேன், நான் பின்னாடி வர மாட்டேன், என்னை விட சொல்லுங்க, விட சொல்லுங்கன்னு கத்துவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இறக்கமுள்ள மனுஷனாச்சே, சரி என்னதான் இருந்தாலும் பாவம் போய் தொலைறான்
அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் பூமிக்கு கட்டளை இடுவாங்க. பூமி இனி சுறாக்காவை விட்டுரு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணிடும் சுறாக்காவை, மேல வந்துடும். மறுபடி வந்த உடனே அவனுக்கு மறுபடி அந்த பிரைஸ் ஞாபகம் வந்துடும். ஆஹா, செந்நிற ஒட்டகங்கள் கிடைக்குமே, அதை போய் எப்படி மிஸ் பண்றது அப்படின்னு மறுபடி ரசூலுல்லாஹ்வை பின்தொடர ஆரம்பிப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்களே, இவன் பின்னாடியே போறான். இரண்டாவது முறையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கிடுவான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது முறையாக பூமிக்கு கட்டளையிடுவாங்க, சுறாக்காவை உள்வாங்கிக்கன்னு. மறுபடியும் பூமி சுறாக்காவை உள்வாங்க ஆரம்பிக்கும். மறுபடியும் அவன் ரசூலுல்லாஹ்ட்ட கெஞ்சுவான், யார ரசூலுல்லாஹ் என்ன விட்டுற சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் பூமிக்கு சொல்லுவாங்க, அவனை விட்டுருன்னு. பூமி விடும். வெளியில வந்த உடனே மறுபடியும் அவனுக்கு என்ன, நம்மள மாதிரிதான் ஐசியூல கொண்டு போய் போட்ட உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதீம், இனி ஒரு தொழில் விட்ட கூடாது, நீ பாவமே செய்யக்கூடாது, எவன் எக்கேடு கூட நமக்கு என்ன, நாம உண்டு நம்ம வேலை உண்டு, பேசாம அல்லாஹ்னு தொழுதோமா, பேசாம சம்பாதிச்சோமா, சாப்பிட்டோமா, பேசாம நிம்மதியா இருக்கணும்ப்பா, உயிர் போயிட்டு வந்துருச்சு அப்படின்னா தோணும். ஐசியூல இருந்து வெளியில வந்து, ஆஸ்பத்திரியில இருந்து வெளியில வந்து வீட்டுக்கு வந்த உடனேயே பிஸ்மில்லாஹ் மறுபடியும் வேலைய ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் எப்படித்தான் நம்ம மாறுவோமோ தெரியாது, அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனை, ரெண்டாவது ஐசியூக்கு போயிட்டா அஸ்தக்ஃபிருல்லாஹ், போன தடவை ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், இந்த தடவை பண்ணக்கூடாது. ரொம்ப பேர் அப்படிதான். ஐசியூ மட்டும் கிடையாது, பல ஐசியூக்கள் நமக்கு இருக்கு. லைலத்துல் கத்ர் ஒண்ணு வரும், அப்ப அழுகுறோம், அந்த அழுது நல்லா துவா செஞ்ச உடனே அப்படியே மனசெல்லாம் உருகி போயிடும். உருகின உடனே இன்ஷா அல்லாஹ் இனி ஒரு தொழுகையும் விடக்கூடாது, எந்த பாவமும் செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் போவோம். சுபுக்கு தூங்கிடுவோம், உடனே அது மாறிடும். ஹஜ்ஜிக்கு போவோம், ஹஜ்ஜிக்கு போன உடனே நியத்து வச்சுதான் போவோம். சபர்ல ஹஜ்ஜிக்கு போனா அன்று பிறந்த பாலகனை போல் திரும்புவோம் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க. அதான் நம்முடைய பாவம் எல்லாம் கழிஞ்சிரும். கழியறதோட முசீபத்து ஒளிஞ்சு போயிடணும், இனி எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது, வந்த உடனே நம்ம நல்லா தான் இருப்போம் அப்படின்னு நினைச்சுதான் ஹஜ்ஜிக்கு போவாரு. ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்த உடனேயே பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சுவார். தெரியுமா, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒத்துடுவார். நடந்ததோ நடக்கலையோ, அவர் 5 உம்ரா செஞ்சிருந்தாலும் சரி, 50 உம்ரா சுத்துனே. எதுக்கு இது யார் கேட்டா? அல்லாஹ் எது எதையாவது ஒண்ணு சொல்லி எப்படியாவது மாறிடுறார், அல்லாஹ் பாதாரு. இதே மாதிரி சுறாக்காக்கும் ஆசை இருக்காது, அவனும் மனுஷன் தானே. உடனே என்ன செஞ்சா இருந்தாலு உடனே மறுபடியும் 3வது தடவையா ரசூலுல்லாஹ் பின்தொடர ஆரம்பிச்சு. சரதாசம் 3வது தடவையும் உள்வாங்க சொன்னாங்க, திரும்ப விட சொன்னாங்க, திரும்ப விட்டுச்சு. அப்ப சொன்னா சுறாக்கா, முகம்மதே தொடர்ந்து உங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிற, எனக்கு எப்படியாவது அந்த செங்கல் ஒட்டகைகள் கிடைச்சதாதாங்கிற ஆசையில தான் வந்தேன். ஆனா உண்மை பின்தொடர்ந்து உன் பின்னாடி வந்து 5 பைசாக்கு லாய்க்கு இல்லை. இப்ப எனக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நான் வந்து உங்களை இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு பின்தொடர்ந்து வந்து எப்படியாவது அந்த பிரைஸ வாங்கலாம்னு நினைச்சு வந்தேன். இப்ப எனக்கு 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, ஒண்ணுமே கிடைக்காம திரும்பி போற மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சுறாக்கா சொல்லுவார். அப்ப கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பாரசீக மன்னனுடைய கை வளையல் உனக்கு கிடைக்கும். இது ஒரு அவருக்கு சொல்லப்பட்ட ஒரு பஷாரத். இது எதுக்காக சொல்லப்பட்டது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்தொடர்ந்து தொடர்ந்து வந்து தொல்லை கொடுத்தாரு, அதுக்காக வேண்டியா? அவனுடைய தொடர் முயற்சிக்காக. அவன் இவ்வளவு சிரமப்பட்டு கூட, இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட, அவனுடைய எய்ம் என்னவோ அந்த பிரைஸ அடையணும்ன்றது அவனுடைய எய்ம். அந்த எய்ம்ல கரெக்டா இருந்தா விடாம தொடர்ந்துட்டே வந்தான்ல. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நம்பி வந்து நீ கெட்டுவோன்னு போவேணாம், என்ன நம்பி வந்து 5 பைசா கிடைக்கலன்னு கவலைப்படுற, என்ன நம்பி வந்து நீ வீண் போக மாட்ட, என்ன நம்பி வந்து நீ கஷ்டப்பட மாட்ட. பாரசீக மன்னனுடைய வளகாப்பு கிடைக்கும். யார் சொல்றா? மக்காவை விட்டு மதீனாவுக்கு தஞ்சம் தேடி போய்கொண்டிருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மன்னனுடைய வளகாப்பு உனக்கு கிடைக்கும்னு சொல்றது சாத்தியமா? நம்ப முடியுமா? சிரிப்பு வராதா? நீங்களே மதீனாவுக்கு போய்கிட்டு இருக்கீங்க, நீங்க பாரசீகம் அப்படின்னு நினைக்க மாட்டோமா? ஆனா சுறாக்கா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடிக்கணும்னு நினைச்ச சுறாக்கா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை நம்பினான். இவர் சொன்னா சரியாத்தான் இருக்கும்னு நம்பினான். நடந்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டது. அப்ப பாரசீகத்தினுடைய வளைகாப்புகள் கிடைச்சும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காப்ப சுறாக்காவுக்கு ஏற்கனவே வாக்களிச்சிருக்கிறாங்க, எனவே இது சுறாக்காவுக்குரியது, சுறாக்காவுக்கு கொண்டு கொடுத்தார், கிடைச்சது. இது எதுக்காக, எதனால கிடைச்சது? விடாமுயற்சியினுடைய பலன். அல்லாஹ் அதத்தான் நீங்க முயற்சித்தால் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். மத்த எல்லாத்தையுமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரே விஷயத்துக்கு இன்னும் படிச்சிருக்கான்.
இந்த பொருள் இதுக்குதான். செங்கல் எதுக்கு பயன்படும்? மண்டை உடைக்கவா? பாக்குறது பார்த்தா அப்படிதான். செங்கல் எதுக்கு பயன்படும்? பில்டிங் கட்ட பயன்படும். வேற எதுக்காவது மண்டை உடைக்கலாம், அதுக்கும் பயன்படும். வேற ஏதாவது அவ்வளவுதான். அது அதுக்கு தான். அதை வச்சு ஏதாவது சால்னா செய்ய முடியுமா? அதை உடைச்சு கிடைச்சு போட்டு சால்னா பண்ணலாமா? சாப்பாடு ரெடி பண்ண முடியுமா? அரிசி எதுக்கு பயன்படும்? சாப்பாட்டுக்கு பயன்படும், சாப்பிடலாம். இப்படி ஒவ்வொன்னையும் அல்லாஹ் இது இது இதுக்குதான் அப்படின்னு படைச்சிருக்கான். மனுஷனை மட்டும்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா படைச்சிட்டு நீ எதுக்குன்னு முடிவு பண்றியோ அதுக்குன்னு விட்டுருக்கான். நீ எதுல முயற்சி பண்ணுவியோ, நீ எதுல கஷ்டப்பட்டு முன்னேறுவியோ அது உனக்கு கிடைக்கும். அதனாலதான் ஒரு சாமானிய மனிதனால ஒரு நாட்டினுடைய முதல் குடிமகனான ஜனாதிபதியாக மாற முடியுது. இன்றைக்கு உமன்ஸ் டே, ஹாசிஃபா பழைய வண்ணாரப்பேட்டை கேரம் போர்டுல சாம்பியனான பெண்மணி, அந்த புள்ள பேசுது. சாதாரண விஷயம் தான். நீ உடனே கேட்க கூடாது அஜத்தை கேரம் போர்டு ஜாயிஸான்னு. நான் அந்த லைனுக்குள்ள போல. ஒரு விளையாட்டுல சாதிச்ச ஒரு புள்ள ஹாசிஃபா இன்னைக்கு உமன்ஸ் டேல அந்த புள்ள பேசும்போது அந்த வார்த்தையை சொல்ற விஷயம் என்னன்னா, நான் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்த புள்ளதான். எங்க அத்தா ரொம்ப வறிய நிலைமையில உள்ளதுதான். எங்க அத்தா ஆட்டோ ஓட்டி தான் பிழைக்கிறாரு. கஷ்டப்பட்டு என்னை கொண்டு வந்தாரு. ஆனா எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நான் தொடர்ந்து இதுல முயற்சி பண்ண. உதவிகள் எப்படி எப்படி எல்லாமோ எனக்கு கிடைச்சது. சிஎம் உதவுனாரு, துணை சிஎம் உதவுனாங்க, அவங்க உதவுனாங்க. எப்ப ஒவ்வொரு கட்டத்திலையும் எனக்கு உதவி எப்படி எல்லாமோ வந்துச்சு. ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவருடைய மகளா ஓரத்தில் குறுகி இருக்க வேண்டியனா இன்னைக்கு ஒரு சர்வதேச அளவுல ஒரு வீராங்கனையாக நிமிர்ந்து நிற்க முடியுது அப்படின்னு சொன்னா அது என்னுடைய தொடர் முயற்சி, விடாமுயற்சின்னு சொன்னது உண்மைதானே? யதார்த்தம் தானே? நம்மளுடைய எய்ம் இருந்தா இதை அடையணும்ன்ற அந்த எண்ணத்தோட நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது அதை நம்மளால அடைய முடியும். யூதர்களுடைய ஹைபர் கோட்டை, ஹைபருடைய யுத்தம் நடக்கும் போது ஹைபரை சுற்றி முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. ஹைபர் கோட்டை, அந்த கோட்டைக்கு உள்ள யூதர்கள் இருக்கிறாங்க, எதிரிகள் இருக்கிறாங்க. கோட்டைக்கு உள்ள போறதுக்கு எந்த வழியும் கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஃபுல்லா மூடிட்டாங்க, கோட்டை எல்லாம் மூடிட்டு கோட்டைக்கு மேல் சுவத்துல ஃபுல்லா வீரர்கள் நிக்கிறாங்க. அவங்க கீழே இருக்கக்கூடிய இஸ்லாமிய படையை நோக்கி தாக்குதல் நடத்துறாங்க. 7 நாள் வரைக்கும் முற்றுகை போராட்டம் நடந்தது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைகள் எல்லாம் ஹைபருடைய கோட்டைக்கு வெளியே அப்படியே சுத்தி ரவுண்ட் பண்ணிட்டாங்க. கோட்டையை ரவுண்ட் பண்ணி இவங்களை வெளியில வர முடியாம பாத்துக்கிட்டாங்களே தவிர 7 நாள் வரைக்கும் அவங்களால கோட்டைக்கு உள்ள போகவே முடியல. மேல இருந்து அவங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டே இருக்கிறாங்க. இவங்க என்னதான் இருந்தாலும் கீழே இருந்து தான் தாக்குதல் நடத்தணும். கீழே இருந்து மேல தாக்குறதை விட மேல இருந்து கீழே உள்ளவங்களை அடிக்கிறது ரொம்ப ஈஸி. அப்படி போர் நடந்துகிட்டு இருக்கு. 7வது நாள்ல கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, நாளைக்கு உங்களுடைய தளபதி மூலம், நாளைக்கு யார் அந்த படைக்கு தளபதியா இருக்க போறாங்களோ அவர் மூலமாக நாளைக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 7 நாள் வரைக்கும் சொல்லல. 7 நாளுக்கு பின்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க நாளைக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொன்னாங்க. இந்த வார்த்தை இருக்குல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்ப கம்பல்சரி வெற்றி தான், நம்ம தோக்க போறது இல்லை, அது உறுதி ஆயிடுச்சு. ஆனா 7 நாள் வரைக்கும் அந்த உறுதி வரவே இல்லை. எப்படி வரும்? பயங்கரமான கோட்டை, கோட்டை கதவுகள் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். மாமூர்ல உள்ள பள்ளியாசல் கதவையே நம்மளால இழுத்து சாத்த முடியல. மாமூர் பள்ளியாசல் கதவை பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்கணும்? பழைய காலத்து கதவு கொஞ்சம் இழுத்து பாருங்க, இழுக்கவும் முடியாது, சாத்தவும் முடியாது. இந்த வாட்ச்மேனுக்கு தான் முடியும். கோட்டை கதவுகள் எப்படி இருக்கும்? 2 பேர் 3 பேர் வீரர்கள் வந்துதான் அதை திறப்பான், அதை மூடுறது. அவ்வளவு பெரிய கதவு. அதை தாண்டி அவங்களால உள்ள போக முடியல. 7 நாள் நடந்த போராட்டம், 7 நாள் தொடர் முயற்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 நாளைக்கு பிறகு சொல்றாங்க உங்களால முடியும், நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வார்த்தை சஹாபாக்களுடைய உள்ளத்துல ஒரு வீரியத்தை கொடுத்து, சரி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க முடியும் நம்மளால, எங்களுக்கு தைரியத்தை கொடுத்தது. 8வது நாள் அதுல அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹதீஸ்கள்ல வருது, சாதாரணமா ஒரு ஆளால தள்ள கூட முடியாத அந்த ஹைபருடைய கோட்டை கதவை அதாவது அலி ரலியல்லாஹு தஆலா
ஒத்த ஆளா கதவை உடைச்சி கதவை கேடைய மாதிரி கையில வச்சு சுத்தினாங்களாம். தள்ளவே முடியாத கதவை. அப்ப எவ்வளவு வீரம் இருந்திருக்கும், எவ்வளவு ஹெல்த்தியா இருந்திருப்பாங்க. அது எல்லாம் ஹைபருடைய கோட்டை 7 நாள முடியாதது 8வது நாள் எப்படி முடிஞ்சது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையினுடைய வீரியம், ஸல்லல்லாஹு சொன்ன அந்த வார்த்தையினுடைய வீரியம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மைக் டைசன், முகமது அலி ஆரம்பத்துல அவருடைய முதல் வெற்றியின் போது ஃபைனல் கண்டர் ஃபைனல்ல மோத போகும்போது ஆரம்ப சுற்றுகள்ல ஒரு தோல்வி அடைகிறார். தொடர்ந்து தோல்வி, ஆரம்ப சுற்றுகள்ல தோத்துக்கிட்டே வர்றார். அப்ப அவருடைய பயிற்சியாளர் அவருடைய காதுல சொன்ன விஷயம், உலகம் 2வது வர்றவனை எப்பவுமே ஞாபகத்தில் வைக்காது. ஃபர்ஸ்ட் வர்றவனுக்கு தான் மதிப்பு, செகண்ட் வர்றவனை வின்னருக்கு தான் மதிப்பு, ரன்னருக்கு மதிப்பு கிடையாது. மறந்துடும், சீக்கிரமா மறந்துடும். ஃபர்ஸ்ட்ல வர்றவன் தான் வீரன், முதல்ல வர்றவன் தான் வீரன் அப்படின்னு ஒரு வார்த்தைய மைக் டைசனுடைய காதுல சொன்னாராம். அந்த ஒத்த வார்த்தை தான் மைக் டைசனை அதுக்கு பின்னாடி தோல்வியே இல்லாத தொடர் வெற்றிகளுக்கு என்ன ஊக்கப்படுத்தின வார்த்தை, என் பயிற்சியாளருடைய அந்த ஒத்த வார்த்தை அப்படின்னு மைக் டைசன் முகமது அலி சொல்லுவார். சில வார்த்தைகள் என்ன செய்யும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு வேகத்தை, வீரியத்தை உருவாகும். நமக்கே தெரியாது நமக்குள்ள இவ்வளவு இருக்கா அப்படின்னு யோசிப்போம். அந்த வார்த்தை செய்யற மாயம் அதை நமக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்படும். அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் மற்றவர்களுக்கு சொன்ன வார்த்தை, நீங்க கண்டிப்பாக இந்த நாள்ல நீங்க ஜெயிப்பீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதுபோல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெரும் வெற்றியை அந்த ஹைபருடைய யுத்தத்துல முஸ்லிம்களுக்கு கொடுத்தான். அப்ப நம்மளுடைய ஒரு எய்ம் இருக்கணும், அந்த எய்மினுடைய தொடர் முயற்சிகள் இருக்கணும். முயற்சிகள் இருந்தால் அது நிச்சயம் சாத்தியப்படும் அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்ற வார்த்தை வல்லதீன ஜாஹது ஃபீனா, யார் நம்முடைய விஷயத்தில் முயற்சி செய்வார்களோ லனஹ்தியன்னஹும் சுபலனா, அவர்களுடைய வழிகளை நாம் லேசாக்குவோம். எக்ஸாம் இருக்கு அப்படின்னா படிக்கணும், படிச்சா தானே பாஸ் ஆக முடியும். படிக்கவே மாட்டேன், விளையாடிக்கிட்டே தான் இருப்பேன், ஆனா நான் பாஸ் ஆயிடணும் அப்படின்னு முடியுமா? முறையில் அது நியாயம் இல்லைல்ல, செய்யக்கூடாதுல்ல, அப்படி இருக்க கூடாதுல்ல. அல்லாஹ் வல்லதீன ஜாஹது ஃபீனா, நீங்க தொடர்ந்து முயற்சிங்க. முயற்சி செஞ்சா லனஹ்தியன்னஹும் சுபலனா, கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பை நாம் ஏற்படுத்துவோம். அல்லாஹ்வுடைய வார்த்தை, கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை நாம் ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த ஆயத்துல சொல்லி காட்டுவான். அதனாலதான் அந்த தொடர் முயற்சிகள் தன் நம்பிக்கையோட நமக்கு கிடைக்கும், நம்மளால முடியும் என்கிற அந்த எண்ணத்தோட செய்யணும். எப்பவுமே ஒரு கோலத்தனம் இருக்க கூடாது. இதெல்லாம் நம்மளால முடியுமா, நாமெல்லாம் இப்படி வர முடியுமா, நாமெல்லாம் இப்படி செய்ய முடியுமா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இல்முக்காக, கல்விக்காக நீ உன்னை மொத்தமாக கொடுத்தால் கல்வி கொஞ்சமாவது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. கல்வி வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமா, நம்மள மொத்தமா கல்விக்காக கொடுக்கணும், அதுக்காக கஷ்டப்படணும், அதுக்காக படிக்கணும், அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்காக 4 புக்ஸுகளையோ விஷயங்களையோ புரட்டணும், திரும்ப திரும்ப மற்ற விஷயங்களை பாருங்களேன். சில பேரு அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு செட்டில் ஆயிருப்பாங்க, வீடு, பொண்டாட்டி, புள்ள, சரி போதும் அப்படின்னு நினைச்சவன் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்பான், வளர்ச்சியே இருக்காது. சில பேர் பாருங்க தொடர் முயற்சி இருப்பாங்க, அதுக்காக சில பேர் இருப்பாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், பொண்டாட்டியும் பார்க்க மாட்டான், பிள்ளையும் பார்க்க மாட்டான், குடும்பத்தையும் பார்க்க மாட்டான், நல்லது கெட்டதும் கிடையாது, குடும்பத்துல ஒரு சொந்தக்காரங்க வீட்டுல ஒரு கல்யாணத்துக்கு போக மாட்டான். என்ன ஒரே வியாபாரம், கடை 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 கடை. இவங்க என்ன ஆயிப்போச்சுன்னா ரொம்ப பிரஷர் ஆயிப்போ, ஒரு கட்டத்துல எதையாவது இழந்தா தாங்க முடியாத கஷ்டங்கள், பிரச்சனைகள், அப்படி இருக்கக்கூடாது. அது தொடர் முயற்சின்னு ஒரேடியா விடாமுயற்சி, பொண்டாட்டி புள்ள சொந்த பந்தம் எதையுமே பாக்குறது கிடையாது, எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் கடை, வியாபாரம், சம்பாத்தியம், சிந்தனை, இதையே சிந்திச்சுட்டு இருக்க கூடாது. எந்த அளவுக்கு முயற்சி தேவையோ அந்த அளவுக்கு உண்டான. அதனாலதானே அங்கேயும் விடல, மார்க்கம் மிக தெளிவானது, நமக்கு ரொம்ப மெயின்டூட்டா ஒவ்வொன்னே யோசிச்சு நமக்கு வழிகாட்டி இருக்கு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு 3 சஹாபிகள் வர்றாங்க. 3 சஹாபிகள் வந்து ஆயிஷா அம்மாட்ட கேட்கிறாங்க,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை எப்படி இருக்கு? ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகலெல்லாம் அவங்களோட இருப்பாங்க, அப்புறம் நைட் வீட்டுக்கு வர்றாங்க, வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க, கொஞ்ச நேரம் இருப்பாங்க, அப்புறமா தொழுவ ஆரம்பிப்பாங்க. கால் வீங்கி வெடிக்கிற அளவுக்கு நின்று ரொம்ப நேரம் தொழுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் படுப்பாங்க, தஹஜ்ஜத் தொழுதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் படுப்பாங்க, அப்புறம் ஃபஜ்ருக்கு போவாங்க. அப்புறம் நீங்க எல்லாம் விட மாட்டீங்க, ஃபஜ்ர்ல கட்டி போட்டுருவீங்க, அப்புறம் உங்களோட இப்படியே. இதுதான் ஆயிஷா அம்மா சொல்றாங்க, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. அப்ப வந்த 3 பேர் யோசிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலக சர்தார், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே இந்த அளவுக்கு அதிகமா நின்று வணங்குறாங்க அப்படின்னா அப்ப நாம எவ்வளவு நின்று வணங்கணும்? அப்ப அவர் முடிவு பண்ணாரு, நான் இனி இரவு ஃபுல்லா தூங்கவே மாட்டேன், எப்பவுமே வணங்கிக்கிட்டே இருக்க போறேன்னு முடிவு பண்ணாரு. இன்னொருத்தர் சொன்னார், நான் காலம் முழுக்க நோன்பு வச்சுக்கிட்டே இருக்க போறேன், நோன்பே விட மாட்டேன்னாரு. இன்னொருத்தர் சொன்னார், நான் கல்யாணமே முடிக்க போறது இல்ல, அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நமக்கு எவ்வளவுதான் தொழுவணும்னு நினைச்சாலும், எவ்வளவுதான் நோன்பு வைக்கணும்னு நினைச்சாலும், கல்யாணத்தை முடிச்சுட்டா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. அதனால நான் இதுக்கெல்லாம் தடையா இருக்கிற கல்யாணத்தையும் முடிக்க போறது இல்ல, கொண்டாட்டியே வேணாம் எனக்கு, நான் கல்யாணமே முடிக்காம இருக்க போறேன் அப்படின்னு 3 பேரும் சத்தியம் பண்ணிட்டு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த உடனே ஆயிஷா அம்மா இந்த விஷயத்தை சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ் 3 பேர் வந்தாங்க, உங்களுடைய அமலை பத்தி கேட்டாங்க என்கிட்ட, ரசூலுல்லாஹ் எப்படி அமல் செய்ய, நான் யதார்த்தத்தை சொன்னேன். சொன்ன உடனே அவங்கள 3 பேரும் இப்படி எல்லாம் சத்தியம் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட விட்டாங்க. 3 பேரையும் கூப்பிட விட்டுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னா அல்லாஹ் எனக்கு சக்தியை தர்றான், உங்களுக்கு தெரியல, அல்லாஹ் எனக்கு சாப்பாடும் தர்றான், அல்லாஹ் எனக்கு குடிபானம் தர்றான், அல்லாஹ் அந்த தாக்கத்தை எனக்கு தர்றான், நான் உடம்புல சக்தி இல்லாம போறது இல்ல, முழு ஆற்றல் அல்லாஹ் தந்திருக்கான். அல்லாஹ் எனக்கு ஒரு நபியினுடைய ஆற்றல் வித்தியாசமானது. அப்ப அந்த ஆற்றல் எனக்கு நபித்துவ ஆற்றல் இருக்கு, அதனால எனக்கு இது சாத்தியமாகுது. அப்படி இருந்தும் கூட நான் வாழ்நாள் முழுக்க நோன்பு வைக்கிறது இல்ல, திங்கக்கிழமை வைக்கிறேன், வெள்ளிக்கிழமை வைக்கிறேன், மாசத்துல 3 நாள் வைக்கிறேன், வருஷத்துல வைக்கிறேன், ஷாபான் இதோட சரி. அதுக்கப்புறம் இடையில நோன்பை விடவும் செய்யறேன், நானே நோன்பு வைக்கிறேன், நோன்பை விடுறேன். அப்படி இருக்கும்போது நீங்க எப்போ நோன்பே வச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறது முறை அல்ல, அப்படி இருக்க கூடாது, அப்படி இருக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அமல் செய்யறேன்றவரை வேணாங்கிறாங்க. இவர் கல்யாணமே முடிக்க மாட்டேன்னார்ல, அவர் பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய நபியாவே இருக்கு, அல்லாஹ்வுடைய இத்தாஅத் செய்றேன், அல்லாஹ்வுக்கு எவ்வளவு தேவையோ என்ன வேணுமோ எல்லாம் பண்றேன். நான் பல மனைவிமார்களை கல்யாணம் முடிச்சிருக்கேன், நிக்கா பண்ணிருக்கேன், நிக்காக முடிச்சிட்டும் இதுல சாதிக்கணும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறணும் அப்படின்னா முடியாதா? யார் சொன்ன முடியாதுன்னு? முடியுங்கிறதுக்கு தான் நான் உதாரணம். கல்யாணமும் முடிச்சு மனைவியோட மக்களோட உங்களுடைய பிரச்சனை இவ்வளவுக்கு மத்தியில என்னால அல்லாஹ்வை வணங்க முடியுது, என்னால அல்லாஹ்வுக்கு உண்டான நேரத்தை கொடுக்க முடியுது. எனவே நீங்களும் கல்யாணமே முடிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது, திருமணம் முடிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மனைவி மக்களோடு இருக்கணும், இருப்பதோடு அமலும் செய்யணும், அல்லாஹ்வை மறந்துடக்கூடாது. அவரை கூப்பிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன நீ எப்பவும் வணங்கிட்டு இருப்பேன்னு சொன்னியா? ஆமா யாரும் சொல்லலாம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. வலில் ஐனி அலைக்க ஹக்குன், உன்னுடைய கண்ணுக்கும் உரிமை இருக்கிறது. எப்பவும் முடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகுறது? கண் பார்வை, தலைவலி வரும், என்ன சாப்பிட்டாலும் சமைக்காது, நைட்டு தூக்கம் போச்சு அப்படின்னு சொன்னா பகல்ல எவ்வளவு நேரம் தூங்கினாலும் அந்த நைட் தூக்கத்துக்கு ஈடாகாது. அப்ப நைட்டு தூங்க வேண்டிய கடமை இருக்கிறது. சிலதா ஒவ்வொன்றா சொல்லுவாங்க, உன்னுடைய கண்ணுக்கு உரிமை இருக்கிறது, உன்னுடைய மனைவிக்கு உரிமை இருக்கிறது. ஒவ்வொரு உரிமையையும் நீ பாதுகாக்கணும். ஒவ்வொரு உரிமையையும் பாதுகாப்பதோடு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற என்ன வழி நீ தேடணும். நான் அதுக்குதான் முன்மாதிரி, நான் அப்படிதான் இருக்கிறேன், அதனால நீ நான் தூங்கவே மாட்டேன், மனைவிட்டே போக மாட்டேன், நைட் ஃபுல்லா தொழுதுட்டே அப்படிலாம் சொல்லாத, அப்படி இருக்காத என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நம்ம விடாமுயற்சி ஒரு எய்ம் நமக்கு வந்துருச்சு, நம்ம அதுல தொடர்ந்து முயற்சி செஞ்சு அதை நம்ம அடைய போறோம் அப்படின்னா அதுக்காக மத்த எல்லா உரிமைகளையும் இழந்துட்டு அதை அடையணும்னு நினைக்க கூடாது. மனைவியினுடைய சந்தோஷம் இருக்கணும், பிள்ளைகளுக்கு உண்டான கடமைகள் செய்யணும், நம்மளுடைய உறவுகள் இருப்பாங்க, அவங்களுடைய திருமணம் நடக்கும், அவங்களுடைய வஃபாத்துகள் இருக்கும், நல்லது கெட்டதை போய் கலந்துக்கணும்,
எல்லாம் செய்வதோடு நம்முடைய விஷயங்கள்ல முயற்சி செய்யணும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதோட தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ நஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸ்ல் வ நஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புகுல். கோழைத்தனம் இதெல்லாம் நம்மள்ட்ட வந்துடவே கூடாது. என்னால முடியாது என்கிற நிலைமை இருக்கக்கூடாது. என்னாலையும் முடியும், என்னாலையும் செய்ய முடியும். என்ன இந்த மனசுக்குள்ள இந்த எண்ணத்தை கொண்டு வந்தா நம்மளால முடியும். அதுக்குண்டான ஒரு அழகான விஷயத்தை தான் இன்னைக்கு தராவிகளுடைய இதுல ஓதுனாங்க. குகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இது ஹுமா ஃபில் கார் இது யக்கூலு லி சாஹிபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. ரெண்டு பேர் தான் குகைக்குள்ள இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் நாயகம் ரொம்ப கவலைப்பட்டு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் எதிரிகளுடைய கால் தடம் கால் அளவுக்கு உள்ளே தெரியுது, கால் தெரியுது, வெளியே நிக்கிறாங்க. கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா நம்ம மாட்டணும், சத்தம் மாட்டிக்குவோம். அப்ப சொல்றாங்க நாம 2 பேர் தானே இருக்கிறோம், மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை அல்லாஹ் சொல்றான், இது ஹுமா ஃபில் கார் இது யக்கூலு லி சாஹிபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நம்மளோட 3வது அல்லாஹ்வும் இருக்கான். அல்லாஹ் இருக்கிறான்ற இந்த எண்ணம் இருக்கே அது நமக்கு உந்துதலை தரும், சக்தியை தரும், சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கையை தெரியும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அதுவரைக்கும் உலகத்துல யாருமே தண்ணியில மிதந்து போகக்கூடிய கப்பலை கண்டுபிடிக்கல. முதல்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை உருவாக்க போறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், கப்பலை ரெடி பண்ணி வச்சுக்கீங்க, பயங்கரமான மழை வரப்போகுது, மத்தவங்க எல்லாம் அழிய போறாங்க, நீங்களும் உங்களை சேர்ந்தவங்க எல்லாம் அந்த கப்பல்ல ஏத்தி நீங்க தப்பிக்க போறீங்க, கப்பலை உருவாக்குங்க அப்படின்னு சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யார சொல்லல அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது, எப்படி உருவாக்குறது, என்ன செய்யறது? அப்புறம் அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா. ஏன் கவலைப்படுறீங்க, நம்ம இருக்கோம், செய்யுங்க. நம்முடைய பார்வையில், நம்முடைய கண் பார்வையில் நீங்க செய்யுங்க, நான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் நான் சொல்லி தருவேன், நான் அதை ரெடி பண்ணுவேன். நான் சொன்ன செய்யுங்கன்னா செய்ய ஆரம்பிங்க, அதை முடிச்சு கொடுக்குறோம். நான் வஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு மத்தியில மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தவர்கள் நைல் நதியில மாட்டிக்கிட்ட போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ் சொன்னது என்ன? அந்த கம்பை வச்சு அடிங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன். பின்னாடி கூட்டம், முன்னாடி நைல் நதி, வசமா 2க்கு மத்தியில மாத்திக்கிட்டோம், சாவத்தான் போறோம், நம்மளால தப்பிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு எல்லாரும் புலம்புன நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, புலம்பாதீங்க, தைரியத்தை விடாதீங்க, இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், என்னோட என் அல்லாஹ் இருக்கான், அவன் நமக்கு வழிகாட்டுவான். சாதாரண கம்ப வச்சு அடிச்சாங்க, குச்சை வச்சு, அந்த நைல் நதியே வழிவிட்டுச்சு, கடந்து போனாங்க. அப்ப அல்லாஹ் இருக்கிறாங்கிற அந்த நம்பிக்கையோட நம்முடைய முயற்சி தொடருமானால், நம்முடைய தொடர் முயற்சிகள் இருக்குமானால் எதையும் நம்மால் சாதிக்க முடியும் என்பதை அல்லாஹ்வுடைய வார்த்தையும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்வுகளும் நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்ல விஷயங்களில் தொடர் முயற்சி செய்து அதை பெற்றுக்கொள்கிற, அதில் சாதிக்கிற வல்லவர்களுடையவர்களாக, நல்லவர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا
وتوفنا مع الأبرار. اللهم إنا نعوذ بك من الهم والحزن، ونعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.